ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. ஆழ்மான நம்பிக்கையே ஆழமான நம்பிக்கை. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் எப்பொழுதும் வழி நடத்துகிறார். அவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வாய், நம்முடைய வாழ்வே நம்பிக்கையாய் அமைகிறது. இந்த நாளுடைய முதல் வாசகம், இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வளவு துணை நின்று ஆண்டவர் வழி நடத்தி காப்பாற்றி செங்கடல் வழியாக என்று அந்த மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்வதுதான் முதல் வாசகம். அதே நேரத்தில் எகிப்திய அந்த தீயோர்களை கடவுள் அழித்தார், நல்லோராகிய இஸ்ராயல் மக்களை காப்பாற்றி வழி நடத்தினார் என்ற ஒரு உண்மையை சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நம்பிக்கையை கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதுதான் நற்செய்தியில் ஒரு அழகான ஒரு ஓமை தொடக்கத்திற்கு முன்பாக நம் எல்லோருக்கும் ஒரு அடிப்படையில் அற்புதமான ஒரு மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டுங்கள், மனம் தளராமல் கடவுளிடம் செபியுங்கள், கடவுளிடம் மாறுங்கள். முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள், முடியாது என்றால் பயிற்சி செய்யுங்கள். அந்த பயிற்சி என்பது தொடர் வேண்டுதல், தொடர் தேடல், தொடர்ந்து இறைவனை நாடுதல். ஆனால் விடாப்பிடியாக கடவுளிடம் நாம் வேண்டுவது விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. அதுதான் ஒரு அழகான உவமை சொல்லி அந்த உவமையில் ஒரு கைம்பெண்ணை ஒரு கதாநாயகியாக ஆண்டவர் இயேசு காட்டுகிறார் இல்லையா. ஒரு கதாநாயகி ஒரு கதை சொல்லுகிறார். அந்த கதையினுடைய ஹீரோயினாக கைம்பெண்ணை பிரதிபலித்து காட்டுகிறார். என்ன நடக்கிறது? ஒரு நீதியற்ற நடுவருக்கும் ஒரு கைம்பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அந்த உரையாடலுடைய உச்சம் என்ன? தனக்காக நீதியை கேட்டு இந்த பெண் தொடர்ந்து நீதிபதியிடம் வருகிறார். நீதிபதி யார்? அவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மதிப்பதும் இல்லை மக்களை என்று சொன்னபோது இந்த கைம்பெண் தொடர்ந்து 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 விடாப்பிடியாக வந்து கொண்டே இருப்பதால் இவருக்கு நான் நீதி வழங்குவேன் என்று சொல்லி அந்த கதையை இவ்வாறு முடிக்கிறார். ஒரு நீதியற்ற நடுவரே நீதி வழங்க முற்படுகின்ற பொழுது அல்லும் பகலுமாக ஜெபிக்கின்ற வேண்டுகின்ற உங்களுக்கு நான் நீதி வழங்காமல் இருப்பேனா? ஆகவே என்று தொடர்ந்து மனம் தளராமல், நம்முடைய வாழ்க்கை இப்படிதான், மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டுவது, மனம் தளராமல் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவது. சில நேரங்கள் சில கேள்விகள் வரலாம். நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சில கேள்விகளை எழுப்பலாம். நீங்கள் கூட தினசரி திருப்பலிக்கு வருவது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த ஆலயத்திற்கே அழகு. காலை பொழுது நீங்களெல்லாம் இறை மக்கள் வந்து நாம் எல்லோரும் இணைந்து தொழுது ஜெபித்து வணங்கி வாழ்க்கையை தொடங்குவது, அந்த நாளை தொடங்குவது. இருந்தாலும் ஒரு மனித இயல்பின் முன்னிட்டு with the limitations we may have certain skeptical mind, the doubtful mind. நான் இவ்வளவு நாள் வருகிறேன், என் ஜெபம் கேட்கப்படும் என்ற கேள்வி வரலாம். இந்த கேள்வியை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கான பதில் என்ன? நம்பிக்கை இன்மைதான். ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற போது இப்படிப்பட்ட சோதனைகளோ சோர்வுகளோ அல்லது சந்தேகங்கள் வரலாம். இதை நாம் சைக்காலஜிக்கலி புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாம். ஒரு உளவியல் ரீதியாக ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு அதன் வழியாக நாம் சிந்திக்கலாம். அதாவது நம்முடைய மூளை இருக்கிறது, மூளை, இந்த மூளையானது 2 பகுதிகள் கொண்டது. முதல் பகுதியானது விழிப்பு மனம் அல்லது மேல் மனம் என்று சொல்வார்கள். கான்ஷியஸ் மைண்ட், பிரெயின் இஸ் such a way it's a formed இல்லையா, மேல் மனம், கான்ஷியஸ் மைண்ட். இரண்டாவது ஆழ்மனம், அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். நாம் வழக்கமாக நம்மளோட மேல் மனத்திலிருந்து தான் நம்முடைய விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்கின்றோமா என்ற ஒரு சந்தேகம். உதாரணத்திற்கு, கடவுள் என்னை அன்பு செய்கிறார், உண்மைதான், நம்ம எல்லாரையும் அன்பு செய்கிறார். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளோ துன்பங்களோ துயரங்கள் வருகின்ற போது எங்கே கடவுள் இருக்கிறார், என் ஜபத்தை எங்கே கேட்கிறார் என்றெல்லாம் நாம் கேள்விக்குறியாக்குகிறோம். அதற்கு என்ன காரணம்? மேல் மனத்திலிருந்து மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினோம் என்றால் இப்படிப்பட்ட சோதனைகள் சோர்வு. அதே ஆழ் மனதிலிருந்து எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து இறைவன் செவிசாய்ப்பார், செவிசாய்க்கின்ற இறைவன் துணை நிற்பார் என்ற ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய வாழ்வாக சக்தியாக மாறும். ஆகவே அந்த கைம்பெண் ஆழ்மன அன்கான்ஷியஸ்
ஆழ்மான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அதற்காக தான் பலன் கிடைத்தது. ஆக நாம் கூட நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வலிமைப்படுத்த, இறைவனை நோக்கி நாம் பயணிக்க, ஆழ்மனதிலிருந்து நம்முடைய ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இறைவனை நோக்கிய விடாமுயற்சி, மனம் தளராமல் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும் என்ற சிந்தனையோடு இந்த நாள் இனிய நாளாக இறைவன் நம்மை மாற்றுவாராக. கடவுள் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.